என்ன விசேஷம்மா? உங்க பொண்ணு இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆயிட்டா. அதோட தொடக்க விழாவுக்கு பத்திரிக்கை கொடுத்து அழைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? உங்க மாப்பிள்ளை என் பேர்ல கண்மணி கம்யூனிட்டி கிச்சன்னு புதுசா ஒரு கம்பெனி தொடங்கியிருக்காரு. இவ்ளோ நாளா நான் இவருக்கு லைஃப் பார்ட்னரா இருந்தேன்ல, இனிமே இவருக்கு பிசினஸ்லயும் பார்ட்னரா. குடு, வாங்கிக்கா. நீயும் பிடிக்கா. ஏங்க நல்லா இருக்குல்ல? பத்திரிக்கை நல்லா இருக்கு கண்மணி. இப்படி கொடுக்கா. நல்லா இருக்குல்லக்கா? என் பொண்ணு மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. இப்படி ஒரு கம்பெனி தொடங்கலான்னு எனக்கு ஐடியா கொடுத்ததே உங்க பொண்ணு தான் அத்தை. அதுக்கு நான் தான் அவளுக்கும் அவளுக்கு கொடுத்த உங்களுக்கும் நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. உங்க 2 பேரோட மனசுக்கும் இந்த கம்பெனி நல்லா ஓஹோன்னு வரணும். தேங்க்ஸ் அத்தை. கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துடணும், சரிங்களா? கவலையே படாதீங்க, நாங்க தான் அங்க மொத ஆளா இருப்போம். சரி, கொஞ்சம் இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. கண்மணி சொன்ன மாதிரி இன்னொரு நாள் முழுசா சாப்பிட்டுக்கிறோம். பத்திரிக்கை இன்னும் நிறைய இடத்துல கொடுக்கணும். நாங்க கிளம்புறோம். கண்மணி கிளம்பலாமா? ஏய் கண்மணி, ஒரு நிமிஷம் இரு. இல்ல, நீங்களே சொல்லுங்க அண்ணி. நீங்க சொல்லுங்க அண்ணி. ஐயோ, நீங்க சொல்லுங்க அண்ணி. சொல்லுங்க. சொல்லு ஸ்வேதா. ஐயோ, வெனிலா, அவங்க 2 பேரும் லைஃப் பார்ட்னர் ஆனதே உன்னால பொறுத்துக்க முடியல. ஆனா இப்ப பாரு, பிசினஸ் பார்ட்னராவே ஆயிட்டாங்க. யோசிச்சு பாரு வெனிலா, சைக்கிள் மிதிச்சிட்டு போய் தெரு தெருவா சாப்பாடு வித்தவன். ஆனா இன்னைக்கு அவ பேர்ல சொந்தமா கம்பெனி, அதுவும் கண்மணி கம்யூனிட்டி கிச்சனா. விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் அண்ணி. இதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கே வயிறு எரிதே. வெண்ணிலாவுக்கு எப்படி இருக்கும்? அவங்க அம்மா வெண்ணிலா வீட்ல வேலை பார்த்தவங்க. அவங்க பொண்ணு வெண்ணிலா ஆசைப்பட்டவனே கட்டிக்கிட்டா. வசதியான வீட்டு மருமகளாவும் ஆயிட்டா. இன்னைக்கு அவங்க குடும்ப பிசினஸ்ல பார்ட்னராவும் ஆயிட்டா. இல்ல அதனது ஏதோ ஒரு பதவி கொடுத்தானே. அதை ஏன் கேக்குறீங்க? சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த வார்த்தைய அவளுக்கு சரியா கூட சொல்ல தெரியாது. அட நீ வேற. அவளுக்கு தான் அன்பு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வச்சுட்டானே. இப்ப சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷ்ல பேசி வெறுப்பேத்துறா. இங்கிலீஷ்ல பேசினா போதுமா? என்ன இருந்தாலும் வெண்ணிலாவோட அழகுக்கும் அறிவுக்கும் அவளால ஈடு கொடுக்க முடியாதா நீ? இது நமக்கு தெரியுது, என் தம்பிக்கு தெரிய மாட்டேங்குதே. ஆமா, எனக்கும் அதுதான் வருத்தமா இருக்கு. தங்க சிலை மாதிரி இருக்க வெண்ணிலாவை விட்டுட்டு அந்த கண்மணியே புடிச்சிட்டு ஏன் தொங்குறாருன்னு தெரியலையே. அப்படி என்னதான் அவகிட்ட இருக்கோ தெரியல. அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? அவ அன்ப நல்லா மயக்கி வச்சிருக்கா. அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் அன்பு போறான். அவ என்ன சொன்னாலும் பூம் பூம் மாடு மாதிரி நல்ல தலையாட்டுறான். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த கண்மணி தான் அவனை பயங்கரமா மயக்கி வச்சிருக்கா. கரெக்ட் தான் அண்ணி. கண்மணி முந்தானைய புடிச்சிட்டுல அவர் சுத்துறாரு. பார்க்கவே அசிங்கமா இருக்கு. ஏய் நிறுத்துங்கடி. அவளே மனசொடிஞ்சு போயிருக்கிறா. அவகிட்ட வந்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவன் மனசு என்ன பாடுபடுன்னு தெரியாதா உங்களுக்கு? இல்ல பாட்டி, கண்மணி பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சத வெண்ணிலாவால தாங்கிக்க முடியல. அதான் அவளுக்கு ஆதரவா 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். வெண்ணிலா, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. இந்த ஃபங்க்ஷன் நடக்காது. அவ பேர்ல எந்த கம்பெனி இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. அப்படியே பாட்டி, நான் கூட நீங்க அன்பு பக்கம் சாஞ்சிட்டீங்களோன்னு நினைச்சேன்.
வெண்ணிலா பாட்டியே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன, நீ நிம்மதியா இருக்கலாம். பாட்டி, வித் யர் பெர்மிஷன். இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதும் கண்மணி பேர்ல அன்பு கம்பெனி ஆரம்பிச்சு நடத்துறதும் நான் செத்து போறதுக்கு சமம். வணக்கம் மேடம். உள்ள போங்க, உள்ள வாங்க. போங்க. வாங்க. உள்ள போங்க. வாங்க. மேடம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாம், எடுத்துட்டு போங்க. டைம் ஆச்சு, நேரத்துக்கு வந்திருக்கணும். இங்க வந்துட்டேன். வந்துட்டாங்க. இங்க போங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? Hello, uncle. வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உள்ள போலாமா? வாங்க. வணக்கம் சார், உள்ள போங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங் சார். ஹாய் மக்களே. ஸோ இன்னைக்கு நாம கண்மணி கம்யூனிட்டி கிச்சன் கிராண்ட் ஓப்பனிங்க்கு வந்திருக்கோம். இது ஒரு புதுவிதமான செயல். இந்த செயலை கண்மணி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்பவும் புரட்சியான ஒரு செயல். பாட்டி, இவர் மிஸ்டர் சந்திரமோகன், கோயம்புத்தூர்ல பெரிய வணக்கம். இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இந்த ப்ராஜெக்ட்ல மேஜர் இன்வெஸ்டர் இவர் தான். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நேர்ல எங்களை பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அவளை பாத்தியா வெண்ணிலா? உலகமே அவ கால்ல விழுந்துட்ட மாதிரி அவ்வளவு மிதப்புல தெரியுறா. அதுவும் அவ ட்ரெஸ்ஸையும் மேக்கப்பையும் பாத்தியா? ஓவர் சீனா இருக்க. நான் ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல இன்னும் பெட்ரோல் ஊத்தாதீங்க. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. உங்க குடும்பத்தோட கொலாபரேஷன்ல இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல இணையறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் நான் தான் மேடம் உங்களுக்கு நன்றி சொல்லணும். பாட்டி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. வந்திருக்கிற மத்த கெஸ்ட்டை ரிசீவ் பண்றோம். சரிப்பா. வீட்ல இருக்கிற பெண்கள் அவங்களே ஒரு சுவையான சமையல் செஞ்சு பல கம்பெனிகளுக்கு ஆர்டர் செஞ்சு வருமானத்தை இது மூலமா ஈஸியா நம்ம சம்பாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. உள்ள போங்க. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கண்மணி அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க போலாம். இவ எதுக்கு இங்க வந்தா? கண்மணி, யார் அவளை கூப்பிட்டது? வேற யாரு? பாட்டி தான். ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. பாத்துக்கலாம். ஆனா அவளை விட இந்த பாட்டி ஏன் திடீர்னு இப்படி கட்சி மாறிட்டாங்கன்னே தெரியல. புரியல. என்னமோ இந்த விழாவையே அவங்க தான் அப்படியே தலைமை தாங்கி நடத்துற மாதிரி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதானே, பாட்டி சிரிச்சா அது பூகம்பத்துக்கான அறிகுறியாச்சே. என்ன வெண்ணிலா, இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கா? இருந்தா என்கிட்ட சொல்லாம இருப்பாங்களா? ஆனாலும் ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் என் பண்பான வணக்கம். அங்க பாத்தியா? தேங்க்யூ தேங்க்யூ. அன்பானவர்களே, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க வந்திருக்கிறது கம்யூனிட்டி கிச்சனோட தொடக்க விழாவுக்கு. அதனால ஸ்டேட் விட்டு ஸ்டேட், நாடு விட்டு நாடு, 7 கடல் 7 மலை தாண்டி நீங்க ஓடி வந்திருக்கீங்க. உங்க பசியோட அருமை எனக்கு தெரியும். அதனால செவிக்கு விருந்த ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வயிற்றுக்கு முதல்ல கடைய வெளியே ஓபன் பண்ணிட்டோம்.